வாங்கணும் இல்ல வாங்கக்கூடாதுயா. வேற என்ன சார் வேற என்ன பண்ணீங்க? சொந்தமா வராதுக்கே பில்லு வரல. நீங்க சொந்தமா வாங்கல, அதுக்கே எங்களுக்கு பில்லு வர மாட்டேங்குது. பில்லு எப்படியே சார் வராது? மொபைல்ல பில்லு போடணும்னா இதுக்கு வந்து இது கவர்மெண்ட் ரூல் படி வந்து இது மெசேஜ் வருதா அதை கொடுங்க அப்படின்னு சொல்றான். இது எப்படி சார் வராது? ஏன் மெசேஜ் வர மாட்டேங்குது தெரியல. பில்லு கொடுக்காம எப்படி சார் அந்த பொருள் விக்கிறது? கவர்மெண்ட் உள்ள கொடுத்தா தானே நீங்க அமைதியா போமா. பேசுறீங்கன்னா 4 பேர் வராங்கன்னா 4 பேருக்கும் கவர்மெண்ட் என்ன கொடுக்குதோ அதை கொடுங்க. நான் 3 பேர் சோப்பு சொல்லாதீங்க. நீங்க தானே சார் சொல்றீங்க சோப்பு வந்து கொடுக்க சொல்றாங்க, பில்ல போட வேணான்றாங்க. அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் சொல்லும்? உங்களுக்கு மட்டும் எப்படி சொல்லும்? அப்படி கிடையாது சார். நாங்க வாங்கின வரையே ஒரே டைம் 2வது டைம் எங்களுக்கு என்னமோ அதை கொடுத்துருவாங்க. பில்லுக்கு ஒண்ணும் இது நான் எப்படி நான் வீட்டுல ஒய்ஃபுக்கு என்ன தேவையோ பில்லு அதை மட்டும் தான் கொடுக்க முடியாது. நீங்க சோப்பு ஷாம்பு விற்கிறதுக்குலாம் நாங்க கொடுக்க முடியாது. சோப்பு ஷாம்பு கூட எங்களுக்கு வாங்க முடியாது. 20 ரூபாய் சோப்பு கடையில வாங்கினா நீங்க வாங்க 10 ரூபாய் போடுது சார். ஏன் சார் வாங்கணும்? ஏன் நாங்க வாங்கணும்? ஏன் 20 ரூபாய் நீங்க ஏன் பேசுறீங்க? 1 ரூபாய்னால நாங்க ஏன் சார் வாங்கணும்? 105 ரூபாய் பில்ல போறீங்கன்னா அந்த பில்லு தான் சார் எங்களுக்கு வரணும். இப்ப போன மாசம் சோப்பு வாங்கல அப்படின்னு இந்த மாசம் உங்களுக்கு இல்லன்றீங்க. அது என்ன சார் கணக்கு? அப்ப சோப்பு போன மாசம் வாங்கிருந்தா அப்படிதான் சார் கணக்கு. அப்படிதான் கணக்கு. வேற என்ன சார் கணக்கு? இப்ப சொன்னீங்களே சார் நம்ம பீடி வச்சுட்டு யாரோ தெருவுல போறவங்க கொண்டு வந்து ஒரு டேபிள்ல வச்சு அப்புறம் சார் டேபிள் உள்ள எடுத்து வைக்கிறீங்க. ஆமா கீழே போட ஏன் எங்களுக்கு போட முடியல? ப்ராப்பரா சொல்லுங்க சார்.